ஆன்மீகம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்க போது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போது, நம்ம இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கு பார்த்துருப்போம். இப்ப வந்து இன்னும் இன்வால்வ்மென்ட்டோட டீப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? இந்த வருடத்துடைய பொது பலன் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும் போதே 2 கிரகங்கள் அஸ்தங்கமான நிலையில பிறக்குதுங்க. அப்போ ஒரு இழப்புகளையும் சந்திக்க போது. இயற்கை சீற்றங்கள் அதிகரிச்சு இருக்கக்கூடிய ஆண்டா இது ஏற்படுத்தி தரப்போது. ஒரு சில இடங்கள்ல மௌனமான ஒரு போரோ, ஒரு பிரச்சனையோ உதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போது. ஸோ நம்ம வந்து 2018ல வந்து கொரோனான்னு ஒரு விஷயத்த சந்திச்சோம். அதனால வந்து அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வெளியில போகக்கூடாது அதெல்லாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நோயின்னு ஒண்ணு வந்ததுன்னு தெரியாது. அதனால ஏற்பட்ட இழப்புகள் வந்து பெரிய விஷயமா பேசப்படும். அதாவது இந்த வருடம் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக எலும்பு, கால்சியம் சத்து எலும்பு உருக்கி அது சார்ந்த விஷயங்கள். எந்த குழந்தைக்கு நீங்க எடுத்து பார்க்கும்போதும் சரி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள மையப்படுத்தின நோயாக ஒரு உதிக்கும். அதுல ஆரம்ப கட்டத்திலே குழந்தைகளா இருக்காங்கன்னா, தடுப்பூசி போட்டு வச்சுருங்க. அவங்களோட வளர்ப்புல சரியா பார்த்துக்கோங்க. அடுத்த ரீதியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இயந்திரங்களை வைத்து இயக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியையும், தொழில் அதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சில தொழிலதிபர்கள் வீழ்ச்சிய சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஏற்படுத்தி குடுக்க போதுங்க. எப்பவுமே ஒரு நகைச்சுவையோட இருக்கக்கூடிய 90ஸ் கிட்ஸ்க்கு திருமணம் ஆகுமா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த வருடம் பிறக்கும்போதே சுக்கிரன் அஸ்தங்கத்துல இருக்கிறனால, திருமணம் ஆனாலும் திருமணத்துல இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க அவசரமாக ஒரு முடிவை எடுத்துட்டு அதனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது. இந்த வருடம் திருமணம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தையும் அன்னைக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறக்கூடிய அந்த திருமண நாளுக்கான முகூர்த்தத்த சரி பார்த்துட்டு பண்றது சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, இந்த வருடம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாத காலங்கள் சுக்கிரனுடைய இது வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால, கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். அடுத்தபடியா இந்த ஆண்டு பிறக்கிறதுல இயற்கை சீற்றங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பொற்காலமா இருக்க போதுங்க. அதேபோல இந்த நெல்லு பயிரிடுறவங்களுக்கு நல்ல ஒரு விலையும், விளைச்சலும், விலையும் கிடைக்க போது. அதே நேரத்தில மண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய வெங்காயமா இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், அந்த மண்ணுக்கு கீழ விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சிறு வீழ்ச்சியை ஏற்பட்டு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி குடுக்கும். அப்ப இந்த வருடத்துல வந்து புதிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமான்னா, கண்டிப்பாக மாற்றங்கள் நெறைய இருக்கு. இறை வழிபாடும், ஆன்மீக வழிபாடுகளும் எடுத்து செய்யும்போது சிறப்புகள் சரியா இருக்கும். இந்த வருடம் வந்து கண்டிப்பா முக்கியமான இந்துக்களுடைய ஆலயங்கள்ல கும்பாபிஷேகங்கள் மிக விமர்சனையா ஏற்படுத்தி தரப்போது. ஸோ கடந்த ஆண்டு திருச்சி முருகர்த நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு வந்து அம்பாள்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா ஏற்படுத்தி குடுக்க போது. எப்படி வந்து வாராகிய ரொம்ப சக்தியா கும்பிட்டுட்டு வந்தாங்க. இப்பவும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் குறைஞ்சுச்சு. அதே போல இந்த வருடம் வாளை அப்படின்னு சொல்லக்கூடிய பால திரிபுர சுந்தரியுடைய வழிபாடுகள் மிக பிரகாசமா இருக்க போது. எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வெற்றியை ஏற்படுத்தி குடுக்க போது. உத்தியோகக்காரர்கள் அதாவது இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் வேலை நிமித்தமா வெளில எடுத்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய வேலைய இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில புதிய உருவாகக்கூடிய ஒரு வேலைகளுக்கும் இவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்கும். எதையும் சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு போறது சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ பொதுப்படையாக இந்த ஆண்டு எந்த மாரியான விஷயங்கள் செஞ்சா வெற்றி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அநாத ஆசிரமத்தில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி குடுக்கறது மிக பிரசித்தி. இந்த 2026ன்னு பிறக்கும்போதே ரோஹிணி நட்சத்திரத்தில பிறக்கிறதுனால, ரோஹிணினா சந்திரன் அம்மாங்க. தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் இல்லாத குழந்தைகளுக்கு வ உணவோ எதுவும் குடுக்கறது, இந்த வருடத்தில ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களுக்கு முக்கியமான தீர்வா ஏற்படுத்தி குடுக்கும். பரணி நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல 2வது நட்சத்திரமா அழைக்கப்படுறது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இந்த 1/1/2026 புத்தாண்டு பிறக்கும்போது சுக்கிர பகவான் அதாவது பரணி இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல இருக்காருங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அஸ்தங்கம் நிலையில இருக்காரு.
அப்போ வருடம் பிறக்கும்போது பரணி நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகள யோசிச்சு, சுய ஜாதகத்த பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த வருடம் புதிய நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. அதே நேரத்துல கடன்ல அல்லது அடகு வச்ச நகைகள் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்டுக்கு நகைய தரேன், இந்த மாரி குடுக்கறது வந்து சில அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி விட்டுறதுனால, அதெல்லாம் அவாய்ட் பண்றது நன்மையை ஏற்படுத்தி குடுக்கும். ஜாதகர் அப்படின்னு பேசும்போது, பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்க, ஜாதகருக்கு இந்த ஆண்டு வெற்றிகள் நெறைய இருந்தாலும், ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்த கொண்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி தரும். அதேபோல கடன் குடுக்கறதும் சரி, கடன் வாங்குறதையும் சரி, நிதானமா ஹேண்டில் பண்றது சிறப்பா இருக்கும். ஏற்கனவே ஒரு கடன் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, அதுல இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனையும் சரி, கடன குடுக்க முடியாத அவஸ்தைகள் பட்டுட்டு இருக்கீங்க. இந்த வருடம் புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, யோசிச்சு முடிவெடுக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் வழியில பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரத்த கவனிக்கணும். அதே நேரத்துல 7 1/2 நாட்டு சனி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய குழந்தை இருக்காங்க, 40 வயசு இருக்காங்க, 50 வயசு இருக்காங்கன்னா, இது 2வது சுத்தா கூட இருக்கும். அவங்களுக்கு வெற்றிய குடுக்கும். ஆனா 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு 7 1/2 நாட்டு சனி நடக்குதுன்னா, இது முதல் சுற்றாக இருக்கும். ஆரோக்கியத்திலயும் சரி, ஒரு செயல ஈடுபாடு முறையிலயும் சரி, இப்ப எல்லா குழந்தைங்க கையிலயும் ஃபோனு தாங்க. அத யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணியோ, ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறனால, அத முன்னாடியே பார்த்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த வருடம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. அதே நேரத்துல இல்லறத்துல பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்க போது. எந்த இடத்துலயுமே நிதானமான ஒரு பேச்ச எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, கண்டிப்பாக இந்த வருடம் இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் இல்லன்னா ஒரு உத்தியோகத்திலேருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனா, அது செப்டம்பர் மேல இருந்துச்சுன்னா, அது நன்மையானதா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கும்போது, இங்க ஒரு தொல்லன்னு பார்த்துட்டு இருந்தோம், அங்க போனா 2 தொல்ல இருக்கே! அந்த மாரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி குடுத்துரும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீர் சத்து. உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையுது, ட்ரைனஸ் அதிகமாவுறது, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். அடுத்து ஸ்கின் அலர்ஜி. இது சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆரம்ப நிலையிலே அதுக்கான உணவுகளோ, இல்ல அதுக்கான மருத்துவர அணுகுறது நன்மை ஏற்படுத்தி குடுக்கும். தந்தை, தாய் வழியில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கவங்க, "இல்லங்க நான் பிறந்ததுலேருந்து ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். இந்த வருஷமாவது நான் வீட்டுக்கு போவேனா?" அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இல்ல இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றவங்க, இந்த வருடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுடைய சொந்த மண்ண மிதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி குடுக்க போது. அடுத்த நிலையா பரணி அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேசும்போது 10ஆம் பாவாதிபதி 12ல இருக்காரு. ஸோ தொழில்ல வந்து அதிகப்படியான முதலீடு பணம் போடுறத விட, நிதானமா ஒவ்வொரு மாதத்தோட கணக்கு செலவு வழக்கங்கள பார்த்துட்டு யூஸ் பண்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுலயும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய கணக்கு வழக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது. இல்லன்னா இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல அமைச்சு குடுக்க போகுது. ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு யோகத்தையும், ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த குரு பயிற்சி ஆகறதுக்கு முன்னாடி குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால, வீட்டு கடனு, இல்லனாக்கா ஒரு லேண்ட வச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல அமைச்சு குடுத்துரும். அடுத்தபடியா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மேலும் சிறப்பையும், வெற்றியும் ஏற்படுத்தி குடுக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக ஸ்ரீவாஞ்சியத்துல இருக்கக்கூடிய யமதர்மருடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்றது மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கும். போக முடியாதவர்கள் கண்டிப்பாக உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்கு, துர்க்கை அப்படின்னு சொல்லும்போது தாமரை மேலேயும் அம்பாள் உட்கார்ந்திருப்பா, எரும வாகனத்துக்கு மேலேயும் உட்கார்ந்திருப்பா. அந்த எரும வாகனத்துக்கு மேல நிக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கைக்கு போய் வழிபாடு செய்றது சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். வீட்டிலே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓரையில குங்கும அர்ச்சனை செய்றது உங்களுக்கு செல்வ வளர்ச்சியும் சரி, குடும்ப ஒற்றுமையும் சரி ஏற்படுத்தி குடுக்கும்.